வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் நம்ம ஜீரோ ஆயில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் சுத்தமாக எண்ணெய் யூஸ் பண்ணலை. எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியும் நான் ஒரு நல்ல திக்கான இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ இன்றைக்கி சிக்கன் எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்கின்லெஸ் போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ். இதுக்கு மசாலாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா. கரம் மசாலாவுக்கான வீடியோ லிங்க்கு இந்த வீடியோட எண்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், லைம் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தயிர், நல்லா கெட்டியான தயிர் 1 கப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இப்போ நான் வந்து இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸு கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் சுத்தமாக இப்போ எண்ணெய் இல்லை. நல்லா இப்போ ஹை ஃப்ளேமில் கேஸ்ட் அயர்ன் பேனை வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் இதோட நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கன் வந்து பேனோட ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கான தண்ணி இதில் நான் சேர்க்குறேன். அந்த சிக்கனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் நேரம் போகும். அப்புறம் இந்த நேரத்தில் வந்து நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இலையெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த சாப்பிடும்போது அந்த சிக்கனோட அந்த ரா ஸ்மெல்லே தெரியாது. நல்லா இதெல்லாம் நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது இப்போ தட்டு வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி இருக்கான்னு பார்க்கணும், இல்லாட்டி ரொம்ப அப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போ குக்கான 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த ஸ்டேஜில் நல்லாவே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நல்லா இப்போ இந்த கேஸ்ட் அயர்ன் பேன்லேயே அப்படியே கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த தண்ணி எல்லாம் சுண்டிடும், அந்த மசாலா எல்லாம். அப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி சிக்கன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வந்து ஜீரா ரைஸ், ப்ளெயின் ஜீரா ரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம சின்னதாக டிக்கா இந்த பார்ட்டி ஸ்டார்டர்ஸ் மாதிரிலாம் பண்ணணுன்னா இப்போ நான் இன்றைக்கி வந்து க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன டூத் பிக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பார்ட்டி ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை, நான் இன்றைக்கி கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆனியன், டொமேட்டோ இந்த மாதிரி எப்படி வேணால் இந்த ஃபில்லிங்ஸ், வெஜிடபிள் ஃபில்லிங்ஸ், சிக்கன் இந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நான் ஒரு நல்ல தோசைக்கல், அதே கேஸ்ட் அயர்ன் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நம்ம சிக்கனை வந்து இதில் வந்து நல்லா அந்த கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்து ஃபுல்லி குக்குடு. ஸோ வெறும் அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த கிரில்டு அந்த ஃப்ளேவர் கொடுக்க ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நம்ம ஜஸ்ட்டு தவாவில் இந்த சைடு அந்த சைடு கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டால் போதும். கொஞ்சம் நான் லைம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் அந்த ரொம்ப ஸ்டிக் ஆகாமலேயும் இருக்கும் தவாலையும். நமக்கு அந்த லைம் ஜூஸோட டேஸ்ட்டும் சிக்கனில் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணலாம். சில பேருக்கு ரொம்ப ஓவர் பர்ன்ட்டாக இருந்தால் பிடிக்காது. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா எல்லா சைடுமே பயங்கர கோல்டன் ப்ரௌனாக செம்ம ட்ரை ஃப்ரையாக கூட ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த சிக்கன் ஸ்டார்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்தது நம்மளோட சிக்கன் டிக்காஸ்க்கு அதே தவாலியே வந்து நான் இந்த மீதி இருக்கிற சிக்கனை இதில் சேர்க்குறேன். இப்போ இந்த தவாலியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லேசாக பார்த்து தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக ஜென்ரலாக நிறைய எண்ணெய் போட்டோன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு கூட போயிடலாம். இந்த தண்ணி சேர்க்குறதுனால கொஞ்சம் இந்த ப்ராசஸ் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பார்த்து கொஞ்சம் ஆட்டி விட்டுட்டே இருக்கணும். பட் ஓகே, இல்லை நம்ம 0 ஆயிலுன்றதுனால இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் பார்த்து எல்லாம் ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அளவுக்கு திக்காகி ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சிக்கன் ஃப்ரையும் ரெடி. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட 0 ஆயில் சிக்கன் ஃப்ரை ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.